Question number 6. The arch of a bridge has dimension as shown, where the arch measure 2 m at its highest point and its width is 6 cm. What is the radius of the circle that contains the arch? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பாலத்தின் வளைவின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு வளைவின் அகலம் 6 மீட்டர் மற்றும் வளைவின் அதிக அளவு உயரம் 2 மீட்டர் எனில் வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் டயக்ராம். இதுதான் ஆர்ச்சு. அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. உயரம் அதுதான் இது. அப்புறம் அகலம் வந்து இந்த அகலம் வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 6 மீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஹைட்டு வந்து இதை 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆரம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிடி ஈக்குவல் டு ஹைட்டு, சிடி வந்து ஹைட் வந்து 2 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓஏ வந்து ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஓபி, அதாவது ரேடியஸ் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு 6 மீட்டர். ஏபி வந்து மொத்தமாக 6 மீட்டர். அப்போ எனக்கு டிபி வேணுன்னா ஏபி டிவைடட் பை 2, 6 டிவைடட் பை 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓடி ஈக்குவல் டு ஓசி மைனஸ் ஓடி. ஸோ இதை நான் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துட்டேன்னா இங்கே நான் ஓன்னு வச்சுட்டேன்னா ஓசி மைனஸ் ஓடி ஈக்குவல் டு அப்போது 2 ஓசி மைனஸ் 2, அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹாஃப் சர்க்கிளில் இங்கேருந்தே சொல்லியிருக்காங்களா, இந்த இதை நான் சென்டர் பாயிண்ட்டை நான் வந்து ஓடு நேம் கொடுக்குறேன். ஸோ இதிலிருந்து தான் எனக்கு ரேடியஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா ஓஏ, ஓசி, ஓபி இது எல்லாமே வந்து நான் ரேடியஸ்ன்னு தான் சொல்கிறேன். அதாவது ஆறுன்னு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுபடி பார்த்தா எனக்கு ஓடி வந்து எனக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ஓடி வேல்யூ வேணும்னா ஓசி மைனஸ் இந்த மொத்த சிடி தான் 2 மீட்டர்னு எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி மைனஸ் ஓடி சிடி இது தான் எனக்கு கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஓடி வந்து என்னன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் போட்டிருக்கேன். ஸோ ஓசி எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே ஓசி என்ன ரேடியஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ 6 மைனஸ் 2ன்னு நான் வந்து ஓடி வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ பித்தாகரஸ் தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டிபி ஸ்கொயர்டு. ஸோ இது வந்து எனக்கு ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓடி வந்து என்ன வேணும், ஆர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் டிபி வந்து 3 ஸ்கொயர்டு. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா, அப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். அதில் நான் எழுதுகிறேன். அதில் எழுதுனா ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் 2r இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட். ஸோ ஆர் ஸ்கொயர்டு 2 இன்ட்டு 2 4r ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 9. ஸோ ஆர் ஸ்கொயர்டு என்ன இருக்கா, ஸோ ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4r ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணால் 13. ஸோ 4r ஈக்குவல் டு 13. ஆர் ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 4னா 3.25. ஸோ ஆர் ஈக்குவல் டு 3.25 எம்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்கள், 4th டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணால் 3.25 கிடைக்கும். ஸோ ஆர் வந்து 3.25 எம்னு கிடச்சிருக்கு. ஸோ ரேடியஸ் என்ன 3.25 எம். இதுதான் இதோட சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?